எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த துலா ராசி துலா லக்னம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு. அந்த ராசி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு 12 ராசிகளும் துலாத்தை தவிர 12 ராசிகளும் என்ன மாதிரியான அமைப்பை ஏற்படுத்துது? ஒரு குடும்பம், குழந்தைகள், தொழில், நண்பர்கள், மனைவி, இந்த மாதிரி 12 ராசிகள் இருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஜாதக அமைப்பு. அந்த ஜாதக அமைப்பு முழுமையா அந்த துலா ராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் பண்ண போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நல்லா ஜாதகம் பார்த்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இந்த பதிவை முழுசா கேளுங்க. பொதுவா அந்த துலாத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அழகு, அதுல இருக்கக்கூடிய அந்த அழகை ரசிக்கக்கூடிய நபர்கள், நல்ல ஒரு அழகான நபர்கள், ஒரு விஷயத்த அழகை ரசிக்கக்கூடிய நபர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே அழகா வைத்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நபரை பார்க்கிற வரைக்கும் தான் அது பழகிட்டாங்க அப்படின்னா அந்த நபர்களிடம் நண்பர்களை போல பழகக்கூடிய நபர்கள் இந்த துளாராசி இலக்கணத்துல பிறந்த நபர்கள் வச்சுங்களேன். வாழ்க்கையில ஒரு பொருளாதார உயர்வை எப்படியாவது அடைஞ்சணும், எப்படியாவது பிற்காலத்திலேயாவது வாழ்ந்துட்டு இருக்கும் போதாவது எப்படியாவது பணக்காரன் ஆயிருண்டா, பெரிய ஆள் ஆயிருண்டா, இப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு ராசியின் அதிபதி சுக்கிர பகவான வராரு. இந்த சுக்கிர பகவான் தான் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் வராரு. 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சில தாமதங்களை தரக்கூடியது, தடைகளை தரக்கூடியது. இந்த 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இவரது ராசி அதிபதி வர்றதுனால வாழ்க்கையில எந்த ஒரு சிந்தனையும் செயல்களும் பாத்தீங்கன்னா ஒரு தடை தாமதத்திற்கு அப்புறம் தான் நிறைவேறும்னு வச்சுங்களேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும், நான் பெரிய ஆளாகணும், பொருளாதார உயர்வு அடையணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த ராசி அதிபதி 8வது அதிபதியா வரனால ஒரு தடை சந்திச்சு, ஒரு தோல்வியை சந்திச்சு, வாழ்க்கையில பிற்பகுதியில இந்த மாதிரியான விஷயங்கள்லதான் வாழ்க்கையில ஒரு பொருளாதார உயர்வை அடைய முடியும் இந்த துலாத்தில் பிறந்தவர்னு வச்சுங்களேன். நீதி நேர்மையா செயல்படக்கூடிய நபர்கள், எந்த ஒரு விஷயத்துமே இருக்கிறவன் இல்லாதவன்னு பார்க்க மாட்டாங்க. பொதுவா அவங்களுக்கு என்ன, யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற பொதுத்தன்மை இவங்ககிட்ட எப்பயுமே இருந்துட்டே. அடுத்து 2வது இடம் வச்சுக்கோங்க. 2வது இடம்ங்கிறது பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதன் அதிபதியாக யாருங்கிட்ட செவ்வாய் பகவான் தான் வராது. பொருளாதார உயர்வை வாழ்க்கையில அடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய நபர்கள். இந்த ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு ஓடுறோம், அதுல சில நேரங்கள்ல நம்ம நினைச்ச மாதிரி அந்த பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னா சில பேர் தோண்டு நின்றுவாங்க. ஆனா இங்க ராசி லக்னத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா, இந்த துலாத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த தோல்விகள், அந்த தடை தாமதங்கள் வந்தா கூட திருப்பி எந்திரிச்சு அந்த பணம் சம்பாதிக்கணும், பொருளாதார உயர்வு அடையணுங்கிற அந்த விடாமுயற்சி இவர்கிட்ட எப்பயுமே இருந்துட்டு இருக்கும் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். குடும்பத்திற்காக எதையுமே செய்யக்கூடிய நபர்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு இது செய்யணும், எதிர்காலத்துக்கு இது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா தியாகம் பண்ணக்கூடிய நபர்கள், எதையும் தியாகம் பண்ணக்கூடிய நபர்களாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். குறிப்பா இவங்க கிட்ட 2ஆம் இடங்கிறது வாக்கு வன்மையை சொல்லக்கூடியது, வாக்குஸ்தானம் சொல்லக்கூடியது. இதன் அதிபதி செவ்வாய் பகவான் தான். அப்போ இவருக்கு கோபம் ஒண்ணு வருதுன்னு வச்சுங்களேன், பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. 2வது வருத்தப்படுறது ஓகே, ஆனா அந்த பேசுற நேரத்துல டக்குன்னு கோபம் வரும், வேலையை நீ பாரு அப்படின்னு பெரிய ஆளா இருந்தா கூட நிறைய நேரத்துல சொல்லிடுவாங்க. அப்புறமேலு பாவம் இவரை போய் நம்ம பேசிட்டோமே அப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது செவ்வாய் பகவான் செய்யக்கூடிய செயல்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த 2ஆம் இடத்தின் அதிபதியை செவ்வாய் பகவான் தான் இவருக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியாக வராரு. 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை, நண்பர்களை பற்றி சொல்லக்கூடியது. பொதுவா இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம், இவருக்கு வரக்கூடிய கணவனோ, பெண்கள் பார்த்துட்டு இருந்தா வரக்கூடிய ஆண்கள் எடுத்துக்கங்க. ஆண்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வரக்கூடிய பெண்கள், தனக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல தைரியசாலியாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க எப்படி பொருளாதார விஷயத்திற்காக விடாமுயற்சியுடன் செயல்படுறாங்களோ, இவங்களுக்கு வரக்கூடிய களத்தரம் வாழ்க்கை முழுவதும் எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு தைரியமா விடாமுயற்சியும் செய்யக்கூடிய களத்தரத்தை பெற்ற நபர்கள் வச்சுக்கங்களேன். தைரியமாக இருக்கக்கூடிய நபர்கள், என்னுடைய கனவு ரொம்ப தைரியசாலிங்க இப்படின்னா சொல்றாங்க பாத்தீங்களா, இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராசி துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவருக்கு வரக்கூடிய களத்திரம் இருப்பாருன்னு வச்சுக்கங்களேன். நல்ல ஒரு நண்பர் வட்டாரத்தை கொண்ட நபர்கள், நல்ல தைரியமான நண்பர்களை பெற்ற நபர்கள் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். அடுத்தவருக்கு 3வது இடமாக சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா தனுசு. அதன் அதிபதி குரு பகவானா வருவாரு. பொருளாதார விஷயங்களுக்காக வாழ்க்கையில நிறைய மாறுதல்களை செய்யக்கூடிய நபர்கள், நிறைய பொருளாதாரத்துக்காக விடாமல் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தேன். எப்படியாவது பொருளாதார உயர்வு அடையணும் அப்படின்னு எண்ணம் இவருக்குள்ள ஆள் மனதில் இருந்துகிட்டே இருக்கும்னு ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா. அதுக்காக நிறைய விஷயத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஞ்ச பிசினாரியா இருந்தான்ப்பா. இப்ப பாரு, திருமணம் முடிச்ச பிறகு நல்லா ஜாலியா செலவு பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், எவ்வளவு செலவு பண்ணிட்டு ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்தா, இப்ப பாரு நல்லா சிக்கனமா பரவாயில்லையே வர காசுல சேமிச்சு வைக்கிறானே இப்படிங்கக்கூடிய தன்மை. ஏதாவது ஒரு பொருளாதார விஷயங்களை வாழ்க்கையில மாத்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். தன்னோட வாழ்க்கையில தன் குழந்தைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த குழந்தைகளுக்காக வாழ்க்கையில நிறைய முயற்சிகளை செய்யக்கூடிய நபர்கள்.
பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு இந்த மாதிரி செய்யணும், பிள்ளைகளுக்காக இதை மாத்திக்கணும், பிள்ளைகளுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லாம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள்ட்ட இருக்கும். அடுத்து இவருடைய 3ஆம் அதிபதி குரு பகவான் தான் இவருக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியாக வராரு. 6ஆம் இடம் கடன், நோய், இது சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள், எதிரிகள், உத்தியோகம், இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய. அப்ப இந்த குரு பகவான் தான் 6ஆம் இடத்தின் 3ஆம் இடத்தின் அதிபதியாக வராரு. 6ஆம் இடத்தின் அதிபதியா வரனால வாழ்க்கையில குழந்தைகளை பற்றின குரு பகவானே குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியன்னு வச்சுக்கல. புத்திரகாரன் தான் குரு பகவான். குழந்தைகளை பற்றின ஏதாவது ஒரு மனக்கவலை, அவர் சரியா படிக்க மாட்டான், அடிக்கடி உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், எப்ப விளையாண்டுகிட்டே இருக்கான், இப்படிங்கக்கூடிய ஏதாவது ஒரு மனக்கவலையை இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுத்துருவார். ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலேன். ஆரம்ப காலத்துல இல்லாட்டியும் கூட ஒரு பிற்பகுதியால 20 வயசு 25 வயசுக்கு அப்புறம் சொல்றது கேட்க மாட்டாங்க, இது கொஞ்சம் வேலைக்கு போனா போக மாட்டாங்க, இப்படி ஏதாவது ஒரு அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான மனக்கவலையை, குழந்தைகளை பற்றின மனக்கவலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதற்கெல்லாம் நல்ல குரு பகவானோட வழிபாடுகள் செய்யும் பொழுது குழந்தைகள் ஆரோக்கியம், குழந்தைகளை பற்றின மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தின் அதிபதியாக வரனால பொருளாதார விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களால் சில கடன்களை சந்திக்கக்கூடியது, பொருளாதார விரயங்களை சந்திக்கக்கூடியது. ரொம்ப சிக்கனமா இருந்தாங்க, திடீர்னு ஒரு விஷயத்திற்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த செலவுனால மிகப்பெரிய ஒரு கடன் ஏற்பட்டுச்சு, அதனால சில விரயங்கள் ஏற்பட்டுச்சு, அதனால சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அல்லது ஒரு தேவைகளுக்காக கடன் வாங்கின அந்த தேவைக்காக அந்த பணத்தை பயன்படுத்த முடியாம வேறொரு வகையில அந்த பணம் செலவாயிடுச்சு. இப்படிங்கக்கூடிய சூழலெல்லாம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த குரு பகவான் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார். வாழ்க்கையில இவர்களை மாதிரி இந்த பொருளாதாரத்தை விரயம் செய்த நபர்கள், அதனால கடன்ல சிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்ட நபர்கள் யாருமே இருக்க முடியாதுன்னு வச்சுங்க. நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் செஞ்சிருப்பாங்க, அந்த பணத்தை விரையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் கால சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்து இவர்களுக்கு 9ஆம் இடம், 4ஆம் இடம், 3 சொல்லியாச்சு, 4ஆம் இடம், 4ஆம் இடத்தின் அதிபதியாக சனி பகவான் வருகிறாரு. இந்த 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம் சொல்லக்கூடியது, தாயாரை பற்றி சொல்லக்கூடியது, நம்ம ஓட்டக்கூடிய வாகனம், நம்ம இருக்கக்கூடிய வீடு, இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது இந்த 4ஆம் இடம் தான். குறிப்பா இவர்களுடைய தாயார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தவங்க. இன்னைக்கு எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க, நாங்களா அப்படி கஷ்டப்பட்டோம்டா, இப்படி இருந்தண்டா, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய தாயார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தாயாரை பெற்ற நபர்கள், ரொம்ப நீதி நேர்மையோடு செயல்படக்கூடிய தாயாரை பெற்ற நபர்கள். எங்க அம்மா மாதிரி வீட்டை அந்த கடின உழைப்பு யாருனாலும் செய்ய முடியாதா? காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சுருவாங்க, எல்லா வேலையும் எங்க அம்மா தான் செய்வாங்க, இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு அவங்கவுங்களுக்கு என்ன வேணும் ஒப்படைச்சு கொடுத்துருவாங்களா? இப்படிங்கிற மாதிரி அந்த கடுமையான உழைப்பை கொண்ட தாயாரை பெற்ற நபர்கள் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு 4ஆம் இடத்தின் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தான் 5ஆம் இடத்தின் அதிபதியாக வராரு. இந்த இவங்களுக்கு 5ஆம் இடம் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியது, குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர்களுடைய தாயார் இருக்காங்க பாத்தீங்களா, இவருடைய தாயாருடைய குணம் அப்படியே இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தீங்க. அம்மா மாதிரியே இருக்காண்டா அந்த பையன், எங்க அம்மா எப்படி எல்லாம் வேலை செய்வாங்களோ, எங்க அம்மா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ, அது மாதிரி கஷ்டப்பட்டு மேல வராண்டா அப்படிங்கக்கூடிய என்ன இருக்கும். இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு இருந்தாலும் கூட என் பையன் இந்த சொகுசா சம்பாரிச்சு வச்சு நான் நல்லா இருக்கணும்டா அப்படின்னு இருக்கிறத விட வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்டு மேல வரணும்டா, சம்பாரிச்சு வைக்கிறத விட சம்பாதிக்கிறத எப்படி நம்ம சொல்லி தரணும்டா இப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. சில பேர் சொல்லுவாங்க சம்பாரிச்சு வச்சுட்டா பிள்ளைங்களுக்கு போதும்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா சில பேர் சம்பாரிச்சு வைக்க கூடாதா, சம்பாதிக்கிறது எப்படின்னு நம்ம சொல்லி தரணும் இப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. கஷ்டப்பட்டு மேல வரணும்டா அவன் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்து இப்படிலாம் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இவர்களுக்கு 1 2 சொல்லியாச்சு, 3 6 4 5 சொல்லியாச்சு. அடுத்து 9ஆம் இடம், ராசி அதிபதி 8ஆம் அதிபதியா வராரு, அதையும் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அடுத்து 9ஆம் இடமாக வரக்கூடியது. 9ஆம் இடம் தான் தந்தையாரை பற்றி சொல்லக்கூடியது. பொதுவாவே இவர்கள் நல்ல ஒரு பேச்சாற்றல் குணம் கொண்ட, நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோடு, நல்ல ஒரு சாதுரியத்தோடு, அந்த அறிவாற்றல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தந்தையாரை பெற்ற நபர்களா இருக்காங்க. அப்ப நல்ல டேலண்டரா, அவ்வளவு நல்லா பேசுவாரு, நிறைய டேலண்ட் இருக்கு எங்க அப்பாட்ட, நல்ல ஒரு உழைப்பாளி இப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த இடத்துல எதை பேசணும், யார்கிட்ட பேசணும் இப்படி எல்லாம் தெரிஞ்ச நபர் எங்க அப்பா. வாழ்க்கையில நிறைய முயற்சிகளை செஞ்சவர்ரா, நிறைய மாற்றங்களை செஞ்சவர், எங்க குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கப்ப நிறைய மாற்றங்களை செஞ்சு கொண்டு வந்தவர் இப்படின்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா 9ஆம் இடத்தின் அதிபதியாக புதன் பகவான் வருகிறார். புதன் பகவானை பேச்சாற்றலை குறிக்கக்கூடிய கிரகம், அறிவாற்றலை குறிக்கக்கூடிய கிரகம், சமயோஜித புத்தியை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் எங்க அப்பா இருப்பாருடா, வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை செஞ்சாரு, நல்ல பேச்சு திறமை கொண்ட நபர், அறிவாற்றல் கொண்ட நபர்லாம் எங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இப்படி ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட இந்த 9ஆம் இடத்தின் அதிபதி தான் இவருக்கு 12ஆம் இடத்தின் அதிபதியாக வராரு.
இதன் காரணமாக 9ஆம் இடத்தின் அதிபதி தான் புதன் பகவான். அந்த புதன் பகவானே இவர்களுக்கு 12ஆம் இடத்தின் அதிபதியா வரனால நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பெரும்பாலான நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், எங்க அப்பா அவர் பாட்டுக்கு இருப்பாருடா, ஆனா என் கூட நான் என்னன்னு கேட்டுக்க மாட்டேன், அவர் பாட்டுக்கு போவாரு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா 9ஆம் இடத்தின் அதிபதி தான் இவர்களுக்கு 12ஆம் இடத்தின் அதிபதியா வரனால 12ஆம் என்பது விரயஸ்தானம் வச்சுங்களேன். எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் கூட பல நேரங்கள்ல அவங்க அப்பானால அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவருடைய தந்தையாருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னா எங்க அம்மா தாண்ட வீட்டுல எல்லாமே, எங்க அப்பாவே எங்க அம்மாட்ட கேட்டுதான் இந்த விஷயத்த செய்வாரு அப்படிங்கக்கூடிய சூழலாவது இருக்கும். ஒன்னா பெரிய டேலண்டா இருக்கக்கூடிய நபரா இருப்பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், டேலண்டா இருப்பாரு, அவனுக்கு எந்த சூழலுமே எந்த சந்தர்ப்பமுமே அவருக்கு பயன்பட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா அவர் பாட்டுக்கு இருப்பாரா, நான் பாட்டுக்கு இருப்பேன்டா இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. அல்லது எங்க அம்மா தானே வீட்டுல எல்லாமே இழுத்து போட்டு செய்வாங்க, எங்க அப்பாவே எங்க அம்மாட்ட தானே சில விஷயங்களை கேட்பாரு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாவது இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கு. அடுத்து இவருக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார். பொதுவா இவர்கள் மனம் முழுவதும் தொழில் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்படியாவது இந்த தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணா எப்படி இருக்கும், வேலைக்கு போகணும், இத்தனை மணிக்கு போகணும், அத்தனை இது அப்படிங்கிற தொழில் பற்றின சிந்தனை இவர்கள் மனம் முழுவதும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய தொழில் இருக்கு பாத்தீங்களா, அந்த தொழில் கால சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கால படிப்பு முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். அந்த தொழில கொஞ்ச நாள் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். அதுக்கப்புறம் ஒரு 30 வயசுக்கு மேல இந்த தொழில் செஞ்சு பார்த்தா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில் மாற்றம். வாழ்க்கையில நிறைய தொழில்களை செய்த நபர் அந்த தொழில் மாற்றங்கள் வாழ்க்கையில அடிக்கடி இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து இவர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, அதன் அதிபதியாக சூரிய பகவான் வருகிறார். 11ஆம் இடம் லாபங்களை, வாழ்நாளில் நம்ம அடையக்கூடிய லாபங்களை பற்றி சொல்லக்கூடியது. சந்தோஷமா இருக்காண்டா வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சந்தோஷம் அதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 11ஆம் இடம் தான். மூத்த சகோதரனுக்கு முன்னாடி பிறந்தவங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க, அதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது 11ஆம் இடம் தான். அதன் அதிபதியாக சூரிய பகவான் வரனால வாழ்க்கையில ஒரு லாபம் சம்பாரிச்சு அதன் மூலியமா ஒரு புகழ் அடையணும்டா அப்படிங்கிற எண்ணம் இவனை மாதிரி எவனாலையும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணம் எல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இவனை மாதிரி யாருனாலுமே சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு 10 பேர் சொல்லணும் நம்மள அப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் இவர்கள் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 12 ராசிகள் துலாம் விருச்சிகம் தனுசு இந்த மாதிரி 12 ராசிகளும் இவர்களுக்கு அளிக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய பலன்கள்னு வச்சுக்கோங்களேன். இதை அனுசரித்துதான் நம்மளுடைய நகர்வு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இதோட சேர்த்து நமக்கு வாழ்க்கையில ஒரு ஜாதகத்துல சுய ஜாதகம் நடக்கக்கூடிய திசா புத்தி பலன்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை வாழ்நாள ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்னு வச்சுக்கோங்க. இந்த குணாதிசயங்கள் நமக்கு சுய ஜாதகம் ஒன்று இருக்கும். நம்மளுடைய ஜாதகம் பிறந்த நேரம் தேதின்னு ஒரு அதோட சேர்ந்து ஒரு ஜாதகம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஜாதகம் இந்த குணாதிசயங்களை வாழ்க்கையில அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கும். தொழில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அந்த திசா புத்தி சுய ஜாதகத்துல மாறி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அளிக்கக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த 12 ராசிகளும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு உதவியா இருக்கு. நன்றி.